ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். பெங்களூரில் பிடிஎம் பேக் சைடில் இந்த மார்க்கெட் இருக்குது. கண்டிப்பாக பயனுள்ள தகவல்கள் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும். வாங்க மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்பார் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம், அதோட தகவல்கள் இதெல்லாம் தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் இருக்கிற அளவுக்கு இங்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் பெங்களூரில் எதிர்பார்க்க முடியாது. மீன் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஷாப்பில் தான் வரும்போது வாங்கிக்குவோம். குழந்தைங்களுக்கு நீங்கள் மீன் கொடுக்கறதா இருந்தால் வஞ்சிர மீன், இந்தியன் சால்மன், ஷீலா இந்த மாதிரியான மீன்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ராவலி, கடல் பாறைன்னு சொல்லுவாங்க, எம்பரர் மீன் இதெல்லாம் கூட நல்லா இருக்குங்க. அதில் உங்களுக்கு முள்ளும் கம்மியாக இருக்கும், கடல் மீன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரியான மீன்லாம் நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணலாம். நான் எப்போ வந்தாலுமே வஞ்சரத்தில் 2 ஸ்லைஸ் வாங்கிடுவேன். லியானுக்கு மட்டும் தனியாக நான் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சு அவருக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். மீன்னா ரொம்ப பிடிக்குங்க என்னோடய சனுக்கு, ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ஒவ்வொரு முறை பர்ச்சேசிங்க்கு வரும்போதும் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவோடய வரமாட்டேங்க. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் சும்மா மார்க்கெட் போகிறேன் அவ்வளோதாங்க. ஆனால் பர்ச்சேஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது தாங்க எப்படி ஒரு 2 பையாவது ஃபுல்லாக நாங்கள் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வாங்கிடுவோம். எவ்ரி சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு மார்க்கெட் கண்டிப்பாக போயிடுவோம். ஆனால் எதுவும் வாங்கணுங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன்லேயே நான் போக மாட்டேன். ஆனால் போன உடனே பார்த்திங்கன்னா இது அதுன்னு கையை வச்சோன்னா எப்படி ஒரு 2 பேக்கு ஃபுல்லாக சாமானை வாங்குற மாதிரி ஆகிடும். இங்கே பெங்களூரில் பார்த்திங்கன்னா இலக்கை வாழைப்பழம் ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நேந்திரம் பழமும் இலக்கை வாழைப்பழமும் 2மே ரொம்ப நல்லது, நீங்கள் கொடுக்கலாம். நேந்திரம் பழத்தை வந்து வட்ட வட்டமாக கட் பண்ணி இட்லி தட்டில் வேக வச்சு அதை மசிச்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தான வாழைப்பழம் நேந்திர பழம். இலக்கை வாழைப்பழமும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்துட்டு என்னோடய பீடியாட்ரிஷியன் என்னோடய செல்லக்குட்டி சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு சஜஸ்ட் பண்ணது. அதை தான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்லியிருக்கேன். ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் மைசூர் பாக்கு 2 பாக்ஸ் எடுத்து போட்டுட்டோம். என்னோடய பையன் கேட்குறான், மைசூர் பாக்குனா இது என்ன மம்மி, மைசூர்லேருந்து வந்திருக்கா அப்படின்னு கேட்குறான். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பர்ச்சேசிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. அம்மா கூட ஒவ்வொரு முறையும் நான் கடைக்கு போகும்போது காய் கடையாக இருக்கட்டும், பாத்திர கடையாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு ஹெர்பல் ஷாப் போயிட்டு தலைக்கு தேவையான ஹெர்பல் பவுடர்ஸ்லாம் நம்ம வாங்குவோம். அப்போ சீவக்காய், அரப்பு இந்த மாதிரியெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போய் தான் அம்மா வாங்குவாங்க. அப்போ இருந்தே நான் வந்து அம்மா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இது இப்படி வாங்கணும் அப்படி வாங்கணும். ஸோ அதில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ஸ்பிரேஷனுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ச்சேசிங். நான் ஒவ்வொன்றும் பார்த்து வாங்குறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இங்கே பாத்திர செக்ஷன் வந்திருக்கோம். இதில் பாருங்கள், எவர் சில்வர் கிளாஸில் ஒரு பைப் ராட் அட்டாச் பண்ணி கிளாஸஸ் கிடச்சிருக்கு. இந்த கிளாஸ் வந்துட்டு நான் எவ்வளவோ ஷாப்பில் தொலைவுனேன், எனக்கு கிடைக்கல. இன்றைக்கி பாருங்கள் எனக்கு கண்ணில் பட்டுருச்சு. இந்த மாதிரி கிளாஸில் குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. சில குழந்தைங்களுக்கு லோவர் ஜா வீக்காக இருக்கும், ட்ரூலிங் இருக்கும், ஜொல்லு ஒழுக்கிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸஸில் தண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. இது வந்துட்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு சொன்ன விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி கிளாஸஸில் தண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பைப்பில் தான் நம்ம வச்ச கிளாஸில் தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் ஸ்ட்ராவில் கூட குழந்தைங்களுக்கு ஜூஸஸ்லாம் உறிஞ்சி குடிக்கிற மாதிரி நீங்கள் அவங்கள பண்ண வைக்கலாம். எனக்கு இந்த கிளாஸ் கிடைச்சதுனால நான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா குட்டீஸ்க்கு ட்ரூலிங்கை நம்ம கம்மி பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியும். கடைக்குள்ளே பூந்த உடனே நான் பாத்திர செக்ஷனில் பூந்துட்டேன். என்னோடய பையன் டாய் செக்ஷனில் பூந்துட்டான். ஒவ்வொரு டைம் வரும்போதும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறான்ல அவனோட செக்ஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஹஸ்பண்டோட ஜாபுமே ரொம்ப டஃப்பு தாங்க. பாத்திர குடக்குள்ளே ஒரு பக்கம் ஒய்ஃப் போயிடுவா, இன்னொரு பக்கம் பையன் டாய் செக்ஷனில் பூந்துடுவான். 2 பேரையும் எதையும் வாங்காமல் பார்த்து அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட் இல்லைங்க. என்ன தான் நம்ம ஸ்மார்ட்டாக இருந்தாலும் பசங்க ஓவர் ஸ்மார்ட்டாக அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸை எப்படியும் வாங்கிடுவாங்க. அந்த கேப்பில் நானும் எனக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் போய்க்கு போட்டுருவேன். அந்த கேப்பில் எப்படியோ பர்ச்சேசிங் ஒரு வழியாக முடிஞ்சது. சம்மர் வந்துட்டதுனால நான் காட்டனில் பெட் ஸ்ப்ரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 1000 ரூபீஸில் 2 பில்லோ கவரோடு வந்திருக்கு. டபுள் பெட் ஸ்ப்ரெட்டு தான். காட்டனுக்கு பாலிஸ்டர் பெட் ஸ்ப்ரெட்டு கொஞ்சம் இல்லை, பாலிஸ்டர் மிக்சிங்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள், காட்டன் யூஸ் பண்ணுங்கள். இங்கே பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது, மோர் ஷாப் இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது, டிமார்ட் இருக்குது, எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு நாங்கள் போவோம்.
நான் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு அடுத்த ஷாப்போட விசிட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இந்த பாஸ்தா வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஷேப்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னோடய பையனுக்கு வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஷேப்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவங்க கூட போய் அவங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடும்போதும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்ணாடி கிளாஸு 6 பீஸ் உள்ள செட்டு கிடச்சிதுங்க. நல்லா இருந்தது. 300 தான் ரேஞ்சு வந்தது. கிளாஸும் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. சம்மர் வந்துட்டதுனால ஜூஸ்லாம் போட்டு குடிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் டப்பாலாம் வந்துட்டு கிராசரியில் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். சின்ன டப்பா, கொஞ்சம் இந்த மாதிரி 3 பீஸ் செட்டு உள்ள டப்பா. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மசாலா, ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 3 பீஸ் செட்டு 10 லிட்டர், 5 லிட்டர், 1.5 லிட்டர் இந்த மாதிரி 3 பீஸ் ரேஞ்சில் இருக்குது. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் போனால் 15 லிட்டர், 10 லிட்டர் அந்த மாதிரி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. 10 லிட்டர்லேருந்து வாங்கினா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. 10 லிட்டர், 5 லிட்டர், 1.5 லிட்டர் இருக்கிற குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச பயனுள்ள தகவல்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.